சகாரா வெள்ளி எறும்புகள். எறும்புகளில் நிறைய வகைகள் இருக்குது உலகம் முழுக்க. அதில் மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு வகையான எறும்புக்கு பேர் தான் சகாரா வெள்ளி எறும்புகள் அப்படின்னு அதுக்கு பேர். இது பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு நம்முடைய மனிதனோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தய வீரர் எப்படி ஓடுவாரோ அந்த அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய ஆற்றல் இந்த எறும்புக்கு உண்டு. உலகத்திலே வேகமாக ஓடக்கூடிய எறும்புன்னு இந்த எறும்பை தான் சொல்கிறாங்க. எதனால் அதை சொல்கிறாங்க? நம்ம ஊரில் ஏப்ரல் மே மாதத்துலலாம் வெயில் எப்படி அடிக்கும்னு நமக்கு தெரியும். நம்ம காலில் செருப்பு இல்லாமல் பாதணிகள் இல்லாமல் நம்ம நடந்தோம்னா எவ்வளோ வேகமாக நடப்போம்னு நமக்கு தெரியும் இல்லையா? கால் பொத்துரும் சுற்றுன்னு வேகமாக போவோம். ஆனால் இந்த எறும்பு எங்கே வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாரா பாலைவனத்தில் வாழுது. சகாரா பாலைவனம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஊர் ஏப்ரல் மே மாதிரி அங்கே எல்லா மாதமுமே அப்படி தான் இருக்கும். இந்த பாலைவனத்தில் அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய மணல் நிறைந்த ஒரு பாலைவனம் தான் சகாரா பாலைவனம். அந்த பாலைவனத்தில் இந்த எறும்புகள் இருக்குது. அப்போது இது உணவு தேடுவதற்காக அது தன்னுடைய கூட்டிலிருந்து அந்த மண்ணுக்கடியில் அது வச்சுருக்கோம். அதிலேருந்து வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வினாடிகள் மட்டும்தான் அது இரையே தேட முடியும். அதன் பிறகு மீண்டும் தன்னுடைய கூட்டுக்கு அது தன்னுடைய இதுக்கு வந்தாகணும் அது ஃபுல்லாக இல்லையா? இல்லைன்னா அந்த எறும்பு செத்து போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வெயிலினுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ வேகமாக ஓடுனா மட்டும்தான் தன்னுடைய இரையை தேட முடியும். அது வெயில் இல்லாத நேரத்தில் வெளியில் வரலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வெயில் இல்லாத நேரத்தில் அது வெளியில் வந்தால் பல்லி போன்ற சில விஷப்பூச்சிகள் அங்கே நிறைய இருக்கும். அது இந்த எறும்பை தின்னுரும். அப்போது அதுகிட்டேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான் அதிக வெப்பம் இருக்கிற நேரத்தில் இது வெளியில் வரும். அதிக வெப்பநிலையின் காரணமாக அந்த பூச்சிகள்லாம் ஏதாவது ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கும். அப்போ இதுக்கு இரை தேடுவதற்கான ஏற்ற ஒரு சூழல் அங்கே ஏற்படும். அதனால் இந்த எறும்பு வெளியில் வரும். அப்படி வர்ற எறும்பு ஒவ்வொரு நிமிடமும் பார்த்திங்கன்னா சூரிய வெப்ப கதிர்களை அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது எந்த திசையில் இருக்குது, எந்த திசையில் அந்த சூரியனுடைய கதிர்கள் மாறுது, மீண்டும் அது திரும்ப அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த சூரியனுடைய திசையை பார்த்து அது யூட்டர்ன் போட்டு அது திரும்பி இரையை தேடும். அந்த இரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன பூச்சிகள் தான் அதுக்கு இரை. ஒரு குறிப்பிட்ட வினாடிகளுக்குள்ளே அந்த இரையை தேடிட்டு மறுபடியும் அது திரும்ப இடத்துக்கு வரணும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய சவால் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த எறும்புகளுக்கு இருக்கிற சவால். சகாராவில் உள்ள அந்த எறும்புகள் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி நிறத்தில் அதனுடைய முடிகள் இருக்கும். அதனால தான் அதுக்கு வெள்ளி எறும்புகள்னே பேர். சகாரா வெள்ளி எறும்புகள் அதுக்கு பேர். ஏன் வெள்ளி நிறத்தில் அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இரை தேடும் பொழுது சூரியனுடைய வெளிச்சம் படுது இல்லையா, அந்த வெப்ப கதிர்கள் படுது இல்லையா, அதை பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா அந்த வெள்ளிக்கு இருக்குது. அந்த வெள்ளி நிறத்தில் உள்ள இந்த முடிகளுக்கு இருக்குது. என்றைக்குமே வெள்ளை பிரதிபலிக்கும், கருப்பு உட்கிரகிக்கும் இல்லையா? அந்த மாதிரி வெள்ளி அதை பிரதிபலிக்கிறதுனால வெப்பம் அதனுடைய உடலில் தாக்காமல் அந்த எறும்புகள் பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லை, முதல்ல மண்ணுக்கு அடியில் இருந்து மறுபடியும் மேலே இரை தேடி மறுபடியும் மண்ணுக்கு அடியில் அது போகுது இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா மண்ணுக்கு அடியில் இருக்கும்போது அதனுடைய வெப்பநிலை வேறு குறைவாக இருக்கும். மண்ணுக்கு மேலே சகாரா பாலைவனத்தில் இரை தேடும்போது அதனுடைய வெப்பநிலை அதிகரிக்கும். மறுபடியும் அது தன்னுடைய இடத்துக்கே போகும்போது வெப்பநிலை குறையும். அப்போ உடம்புல இவ்வளோ பெரிய வெப்பநிலைகளை இமீடியட்டாக மாறுச்சு அப்படின்னா அது பாதிக்கப்படுமா படாது? நாமளே ஒரு ஏசியில் இருந்துட்டு திடீர்னு வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய வெயிலுக்கு வந்தாலோ அல்லது வெயிலேருந்து திடீர்னு ஒரு ஏசிக்குள்ளே போனாலோ அந்த மாற்றம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் அது சின்னஞ்சிறு ஜீவன் எறும்பு. அதுக்கு கூட பாருங்கள், படைப்பினுடைய அதிசயம் பாருங்கள். ஒரு சில்வர் நிறத்தில் ஒரு கோட்டிங்கில் ஒரு முடியை கொடுத்து இந்த பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த உயிரை காப்பாற்றி இருக்கிறது. அந்த அளவுக்கு வேகமாக மிக மிக வேகமாக சுறுசுறுப்பாக இரை தேடி மீண்டும் அது வரக்கூடிய ஒரு அதிசயமான எறும்பு அப்படின்னு சகாரா பாலைவனத்தில் உள்ள இந்த சில்வர் எறும்புகள்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளி எறும்புகளை நாம் சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.